Friends, welcome to our channel. இன்னைக்கு prediction twin flame journey பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி soulmate connection இருக்குதா அப்படினும் செக் பண்ண போறோம். Pile number 1, இந்த green color crystal, இது வந்து green aventurine சொல்வாங்க. இது வந்து pirate crystal, ஓகேவா? இது pile 2. உங்களுக்கு எந்த pile resonate ஆகுதோ choose பண்ணிட்டு பாருங்க. தெரியுதா? Pile 1. ஓகே. Pile choose பண்ணுங்க. இப்போ pile 1 choose பண்ணவங்களுக்கு இது வந்து சாமுவேல் ஏஞ்சலோட blessings guidanceல எடுக்கிற ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட ஜர்னி வந்து ட்வின் ஃப்ளேம்ல இருக்கா இல்லனா சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கா அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது ஒரு எஸ் ஆர் நோ क्वेश्चन கொடுத்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா மனதில நிறுத்திட்டு நீங்க பார்க்கலாம். இந்த கேள்விகள் இதுல சில அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வருது இல்லையா, அதையே அப்படியே ப்ரெடிக்ஷனா நான் கொடுக்கலாம்னு இருக்கேன். அதான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரீடிங். ஓகேவா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட ஜர்னி பற்றி, உங்களோட ரிலேஷன்ஷிப், இது வந்து திருமண வாழ்க்கை ஆர் லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருமே பார்த்துக்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் மனதில் நிறுத்தியிருக்க அந்த கேள்விக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன ஆன்சர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அந்த கேள்விக்கான ஆன்சரும் இந்த ப்ரெடிக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? தேங்க் பண்ணுங்கள் ஏஞ்சலுக்கு. உங்கள் கேள்வி எதை ரிலேட் பண்ணியிருக்கு, நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜர்னியா இல்லைனா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இல்லைனா சோல்மேட் கனெக்ஷனா, இதுவும் வந்து டாபிக் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன கொடுக்குறாரு, உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்த பாண்டிங் அப்படின்னு பார்க்கலாம். எஸ்ன்னு கொடுத்துருக்குறாரு. இந்த ரீடிங்கை வந்து சில மெயில் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீமேல் உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாங்களா, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது உங்களோட எண்ணமாக இருக்கலாம். ரெண்டாக வருது. எஸ். இந்த ரீடிங் பார்க்குற செல்லங்கள் சில மெயில் இருக்கீங்க. உங்களோட நபர் உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கணும். அவங்க கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட வந்து தன்னோட அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க, இயல்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. எஸ், சில பேருக்கு வந்து நோ கான்டாக்டில் கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து நோ கான்டாக்டில் இருக்கலாம். நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தால் கூட நோ கான்டாக்டில் தான் இருப்பீங்க. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியான விஷயங்கள்லாம் பாஸ்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ், அதே மாதிரி ஒரு சப்போர்ட் கூட உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட், சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே அந்த சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படலாம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் மாறும். ஓகேவா? இந்த விஷயங்கள் மாறி உங்களுக்கு வந்து நிறையா இதுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய டவுட்டு, இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னியா, இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. கண்டிப்பாக ட்வின் ஃப்ளேம் இல்லை, இது வந்து சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? ஆனால் நிறைய உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா மெயினாக வாக்குவாதங்கள், அதாவது ஒரு ஈகோ தான். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ரெண்டு பேருமே நல்லா, நீங்களும் நல்லா படித்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருப்பீங்க, ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கலாம். உங்கள் நபரும் அந்த மாதிரி ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கனாலும் உங்கள் ஃபீமேல் அது மாதிரி எடுத்துக்கோங்க, ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில். ஓகேவா? ஆனால் இப்போது ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, சீக்கிரமே இந்த விஷயங்கள் மாறும். ஒரு சிலருக்கு வந்து இமீடியட்டாக மாறலாம். ஒரு சிலருக்கு இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் இதில் வந்து கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க சொல்லுங்களேன். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நிறைய முயற்சிகள் மேற்கொண்டு நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அந்த நபர் வந்து என் கூட பேசுகிற மாதிரியே தெரியலையே அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க. இது ஒரு சிலர் வந்து இன்னொரு ஆப்ஷன், அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் சொல்லிட்டு வேறு ஏதாவது நான் வந்து நியூ லைஃப்க்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் செய்ய மாட்டீங்க. அந்த பாஸ்ட் லைஃப்பில் தான் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க, யார் கூட மிங்கிள் பண்ணிக்கிறது இல்லை. சில பேருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா உங்களுக்கு நல்ல பேலன்சிங், ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் நிறைய பார்த்துருப்பீங்க ரிலேஷன்ஷிப் விஷயத்தில். லவ் லைஃப்லேயும் நிறைய அந்த பாஸ்ட்டில் நிறைய 2-3 ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் கூட சில பேருக்கு, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப எல்லாமே நான் பண்ணுறேன், நான் வந்து எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பட் வந்து கொஞ்ச நாளில் அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் வருது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மணி ரிலேட்டடான பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஈக்குவல் சப்போர்ட் இல்லை, நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு வரலன்ட்டு நீங்கள் கோவப்படுறீங்க. அதே மாதிரி உங்கள் நபரும் அந்த மாதிரி தான் தாட் ஓட்டுவாங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்ககிட்ட நல்லா எல்லாம் இருக்குது, ஆனால் நான் கேட்கும் போது எனக்கு உதவி பண்ண மாட்டுறாங்க, எனக்கு ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒரே நேரத்தில் 2-3 ப்ரப்போசல் வரலாம். பாஸ்ட் லைஃப்லேயும் சரி, இப்போ கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது. யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சூஸ் பண்ணி லாஸ்ட் டைமும் நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஏன் நமக்கு இப்படி தொடர்கதையே ஆகிட்டுருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்படி வருது அப்படி சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னை வந்து எனக்கு ரொம்ப இது வந்து பிளஸ்டாக தானே நான் நினச்சேன். எனக்கு வந்து டிவைன் கொடுத்த ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு வந்தாங்க. ஆனால் ஏன் என் லைஃப்பில் எப்படி நடக்குது, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். சில செல்லங்களுக்கு அந்த மாதிரி தாட் இருக்குது. நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு இது கொடுத்துட்டு என்னை ஏமாத்துறாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் தான் வந்து அவங்க என்னோடய எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. அது வந்து உழைப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், எல்லாமே உங்கள்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிலேருந்து எல்லாமே அவங்க வந்து அவங்க வசம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நீங்கள் சில பேர் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு தான் நோ கான்டாக்டில் இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நல்ல ஒரு உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு சிலருக்கு வந்து வாக்குவாதங்கள் நடந்து அவங்களோட கிளாஷாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நபரோட சேர்ந்து போகிறதா, இல்லைனா ஒரு சிலர் வந்து உங்கள் ஃபேமிலி வேறவா, இல்லைனா இந்த நபர் வேறவா இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த நபர் வந்து உங்களுக்கு இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன், இது உங்கள் ஃபேமிலி கிடையாது, இவர் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்க மாட்டாங்க. இது வேறு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது தேவையற்ற ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கொஞ்ச நாளாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியுது, உங்களால் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியுது. நான் இனிமேல் வந்து என்னை எமோஷ்னல் லாக் பண்ணிக்க மாட்டேன், நான் வந்து என் ஃபேமிலியோட அவங்களோட எனக்கு அதுதான் என்னோடய உலகம் அப்படி சொல்லி சில முடிவுகள் எடுப்பீங்க. அப்படி எடுத்தால் கூட உங்களால் ஸ்ட்ராங்காக ஒரு 2 மாதத்துக்கு மேலே இல்லை 2 வாரத்துக்கு மேலெலாம் தாக்கு பிடிக்கவே முடியாது. திரும்ப அவங்களோட போன ஒரு அடிக்ஷன் மாதிரி அந்த நபரோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இதுதான். உங்கள் மனநிலை வந்து அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து இறைவன்கிட்ட முறையிடுறீங்க, பட் ஆனால் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கீங்க. இது ஒரு அடிக்ஷன் மாதிரி தெரியுது உங்களுக்கு, இது வேண்டாம். இது ஏதாவது இன்னும் இந்த பர்டிகுலர் நபர் வந்து நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வாங்க, அப்போ தான் உங்களுக்கான ஒரு இது தெரியும், கிளாரிட்டி வரும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொன்னேன். மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் கிடையாது, ஃபேமிலியை தவிர்த்து வேறு யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டியோட உங்களுக்கான இந்த உறவு. ஓகேவா? அதுலேருந்து நீங்கள் வெளில வரது தான் எனக்கு வந்து தோணுது, இது கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா?
உங்கள் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. உங்கள் நபர் வந்து உங்ககிட்ட திரும்ப வரணும், திரும்ப சடனாக நடக்கும். ஓகேவா? அந்த விஷயங்கள் உங்கள் நபர்கிட்ட இருந்து சடனாக வரலாம். ரீயூனியன் நிறைய பாசிபிள் இருக்குது. ஒரு சிலருக்கு ரீயூனியன் நடக்கும், வெளியூர் போவீங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. ஓகேவா? சில நபர் வந்து உங்களோட நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த கால் சம்மந்தமான வலிகள், அந்த மாதிரி ஏதோ ஒரு இன்ஜுரிஸ், அந்த மாதிரி உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கும் சரி, அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்குது. இதுக்கு வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் திரும்ப ரீயூனியன் பண்ணணும், ரீஜாயின் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கள, அதெல்லாம் அது ஒரு பேட் கர்மா மாதிரி தெரியுது. அதோட விளைவுகள்னால உங்களுக்கு ஒரு பாதிப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப அந்த நபர் உங்களோட ஜாயின் பண்ணணுன்ட்டு. பட் அப்படி ஜாயின் பண்ணால் இன்னும் தான் உங்களுக்கு அந்த பேட் கர்மாவோட பாதிப்பு அதிகமாகும். இப்போவே நீங்கள் வந்து சில நாட்களாக சரியான தூக்கம் கிடையாது, சரியான நிம்மதி கிடையாது. அந்த நபர் வந்துட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நபர் வந்தால் உங்கள் லைஃபாக இருக்காது. இதை விட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் உங்களுக்கு சேஃப். ஓகேவா? எவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். சரி, மித்தவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது அட்வைஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சிலர் நீங்கள் இந்த நியூ லைஃப்காக கேட்குறீங்க. நியூ லைஃப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமையும். சில ஃபீமேல் எனர்ஜி கண்டிப்பாக வருங்க, சொல்லிகிட்டே இருக்க, நியூ லைஃப் கண்டிப்பாக அமையும். நீங்கள் இதிலேருந்து ஹீலாகவே வெளியே வரணும். ஒரு சிலருக்கு பழைய மன இறுக்கங்கள், வருத்தங்களை வெளிவிடணும். நிறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலருக்கு ரீயூனியன் கேட்குறீங்க. உங்கள் நபர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணும், இணக்கமான சப்போர்ட்டில் வரணும் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த நபர் பிரேக்கில் தான் இருப்பாங்க. உங்கள் மெயில் எனர்ஜி வந்து இப்போ பிரேக்கில் தான் இருப்பாங்க, நோ காண்டாக்டில். ஒரு சில வருடங்களாக நீங்கள் வந்து இந்த உறவை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ரீயூனியன் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகள், பாஸ்ட் ரெக்கார்டு, உங்களோட வருத்தங்கள், இதெல்லாம் ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கிறீங்க. எஸ், இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு நியூ பார்ட்னர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நியூ பார்ட்னர், அது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார்வர்டாக தான் போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஒரு சிலருக்கு இது நீங்கள் திரும்ப ரீயூனியன் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த ரீயூனியன் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இது உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் தருமா, இல்லை இந்த உறவு வந்து நல்ல உறவா, இதை தக்க வச்சுக்கிறதா இல்லை வேணாமா, ஏதாவது டவுட்டு தான் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 1க்கு இது சில பேருக்கு ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சில பேர் நல்ல ஒரு வெல் செட்டில்டான ஃபேமிலியில், ஒரு நல்ல ஜாபில், ஒரு மதிப்பு மரியாதை, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரொஃபஷ்னல், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில், ஒரு நல்ல ஒரு வேலையில், கௌரவமான ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு இன்சார்ஜ், ஒரு செக்ஷன் இன்சார்ஜில், ஒரு ஐடி ஃபீல்டில் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, லெஜண்ட் மாதிரி இருப்பீங்க. அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வருவாங்க. சில பேருக்கு சில பேர் டாக்டராக இருக்கலாம், என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறது, மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி. ஒரு சிலர் உங்கள் ஃபேமிலி மெம்பர், அதாவது உங்கள் கணவர்கிட்ட திரும்ப ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சரியா? கண்டிப்பாக அது கூட நடக்கும், உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கும் பொழுது. நீங்கள் வந்து நிறையவே இதுக்காக முயற்சிகள் பண்ணுறீங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு சிலர் நான் எப்படியும் வந்து நான் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கேன், டிவைன் கரெக்டான வழி கொடுக்குறாங்க எனக்கு, நான் வந்து கண்டிப்பாக இதிலேருந்து வெளில வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு சிலர் ரீயூனியனுக்காக நிறைய ரொம்ப நாளாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் நடக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க.
தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? யாருக்காவது வந்து உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், தனியாக ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அது வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் அனுப்பி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். இந்த பைரட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேமில் இருக்கா, இல்லைனா வந்து சோல்மேட் கனெக்ஷனில் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை மனதில் நிறுத்துங்க. ஃபஸ்ட்டே வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து டீப் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். உங்களோட இந்த ஜேர்னி வந்து எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் நீங்கள் மனதை நிறுத்திய கேள்விக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க? ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா ஸ்ட்ராங்கான எஸ் கொடுத்துருக்குறாரு. இதுக்கான கைடன்ஸ் என்ன பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு? உங்களோட பாஸ்ட், நீங்கள் பாஸ்டில் என்ன ஒரு விஷயத்துக்காக இந்த கேள்வி எழுப்புனீங்க? பாஸ்ட்னு கேட்டால் இத்தனை விஷயம் வந்து உட்காருது. சரி, பார்க்கலாமா? நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே வெளியில் வரல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு நியாயம் வேணும். உங்கள் நபர் உங்ககிட்ட பிரியமாக இருக்கணும், உங்கள் நபர் உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமாக இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் வந்து அவர் அப்படி இப்போது கொஞ்ச நாளாக இல்லை. ஓகேவா? இந்த மன வருத்தம் இருக்கும் எல்லாமே கொஞ்ச நாளாக நீங்கள் சரியாக தூங்கிறது கிடையாது, உங்களை சரியாக நீங்கள் பார்த்துக்கிறது கிடையாது. மனதில் ஒரே கேள்வி தான். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்தராக இந்த ஜேர்னி பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபார்வர்டாக போகணும், ஒரு சிலருக்கு வந்து ஃபார்வர்டாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உங்களை வந்து தனிமைப்படுத்திக்கிறீங்க. கொஞ்சம் வந்து மற்றவங்களோட நீங்கள் மிங்கிள் ஆகணும். சில பேருக்கு வந்து இது ஒரு தேவையற்ற ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் இதிலேருந்து வெளில வரணும். நீங்கள் வந்து சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன்ஸ், சொசைட்டிக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது செய்யுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா விடோவாக இருப்பீங்க மோஸ்ட் ஆஃப், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி. நல்ல ஒரு வெல் செட்டில், எல்லாமே தெரியும் உங்களுக்கு, எல்லா ஞானமும் இருக்குது. இது ராங் ரூட்டுன்னு தெரியும், இது சரியான ரூட்டுன்னு தெரியும், எல்லாம் தெரியும். சரி, ஓகே. ஃபர்தராக இது வந்து கலெக்டிவில் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சில பேருக்கு கண்டிப்பாக ரியூனியன் இருக்குது, சக்ஸஸ் ஆகும். அவங்க நபர் சீக்கிரமே வருவார். இது ஒரு காலகட்டம் உங்களுக்கு ஒரு எப்படின்னா கர்மா ரிலேட்டடான விஷயமா கூட இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை. உங்கள் நபரோட ரீயூனியன் இருக்குது. கண்டிப்பாக அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். இப்போ வந்து கொஞ்ச நாளாக கிளாஷ் இருக்கும் உங்களுக்கும் அவருக்கும், அடிக்கடி சண்டைகள்லாம் நடக்கிறது. ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. சரியா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் நியூ ரிலேஷன்ஷிப் போகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டு, விடோ அந்த மாதிரி தெரியுது. ஸ்பிரிச்சுவல் லைனில் நல்ல பேஷனேட்டான ஒரு வேலையில் இருக்கிறது. ஒரு சிலர் மெயில் எனர்ஜியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் இப்போ ப்ரப்போசல் பண்ணலாம். இந்த ரீடிங் பார்த்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அவங்க நல்ல அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக, இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறது, ஒரு சொசைட்டியில் ஒரு கௌரவமான ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்கிறது,
சினி ஆக்டர்ஸ், ஓகேவா, சீரியல் ஆக்டர்ஸ், அந்த மாதிரி பேஷனேட்டான ஒரு வேலையில் இருக்கிறது, அந்த மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரும். சில பேருக்கு வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி மாதிரி தெரியுது. இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு எதுலேயுமே ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் சரி, ஒரு ஃபைனான்ஷியல், ஒரு மாடல்ஸ் சப்போர்ட்டு, ஒரு கணவன் அப்படின்னா கணவனுக்கான அந்த சப்போர்ட்டு. இப்போ நீங்கள் வந்து மேல் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல், உங்கள் மனைவின்னா மனைவிக்கான அந்த சப்போர்ட் இருக்காது. அவங்க எப்போவுமே உங்ககிட்ட வந்து ஒரு கன்னிங் பர்சனாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஃபார்வர்டாக போகிறீங்க. ஃபார்வர்டாக போடுறது தான் நல்லது. அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு டாக்ஸிக்காக தான் இருக்கும், ஓகேவா. சில பேர் வந்து குருமார்களை சரண்டர் பண்ணுறீங்க. அதே மாதிரி வீட்டில் அவங்களோட வயதில் மூத்தவங்க, அவங்களோட அந்த கைடன்ஸை வாங்கி நீங்கள் ஃபாலோ பண்ணோம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து நீங்களே வந்து ஒரு குருஸ்தானத்தில், ஒரு பெரிய போஸ்டிங்கில், ஒரு நல்ல ஒரு மைண்டு வந்து அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் இந்த எமோஷ்னல் லாக் இதிலேருந்து உங்களால் மீள முடியல. பல வருடங்களாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, எனக்கு எப்போது சக்ஸஸ் கிடைக்கும், எப்போது இது ரீயூனியன் ஆகும். சில பேருக்கு ரீயூனியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது ரீயூனியன் ஆச்சுனாலும் அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்களுக்கு வந்து அது மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போனோம், ஒருத்தர் வந்து பிடிவாதமாக இருப்பாங்க, சரியா. உங்களுக்கான அந்த விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். சரண்டர் பண்ணணும். நீங்கள் வணங்குற அந்த காட்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கான அந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க, எப்போ கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு. அது கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். அந்த மெடிடேஷன் டைம் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா நீங்களே வந்து ரொம்ப ஒரு ஞானி மாதிரி இருப்பீங்க. உங்ககிட்டயே பேசி யாராலும் உங்களை வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருப்பீங்க. அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்களோ அந்த பர்பஸ் எல்லாம் மறந்துட்டீங்க. இந்த எமோஷ்னல் லாக்கில் இப்போ ரொம்ப நாளாக மாட்டிகிட்ருக்கீங்க. இதுலேருந்து வெளில வாங்க, குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கான அந்த தேடலுக்கான விடிவு தெரியும். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்த சோல். ஆனால் நீங்களே இப்போ எமோஷ்னல் லாக் ஆகிட்டு நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளியே எப்படின்னா பயம் பதட்டம்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு பயத்தினால உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக லாக் ஆகுது. இது ஒரு சிலருக்கு வந்து ப்ரப்போசல் வரப்போகுது. சில பேர் உங்களோட அந்த ஆரா சக்கர பவர் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வருது இல்லையா, அதை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு நல்லபடியாக இருக்க முடியும், சரியா. ஒரு சிலருக்கு வந்து லாக் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறது ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி, உங்கள் ஏஜ் குரூப்பு இல்லைன்னா கொஞ்சம் அதாவது கிட்டத்தட்ட உங்களோட ஏஜ் குரூப்பில் இருப்பாங்க. உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை வந்து ஒரு லாக் பண்ணி, அவங்க கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான பர்சன், ஒரு கசின் கேரக்டர்லாம் இருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுத்து வெளியில் வரணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. அவங்களால நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சுட்டு நிறையா ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு திரும்ப ரீயூனியன் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நபர் கூட நீங்கள் அவங்க பண்ணுற விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். அவங்க பண்ணுற ட்ராப்பில் மாட்டக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ரீயூனியன் நடக்கும். உங்கள் நபர் உங்கள்கிட்ட இணக்கமாக இருப்பாங்க. உங்களுக்கும் ஹீலிங் தேவைப்படுது, உங்கள் நபருக்கும் தேவைப்படுது. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சமீபமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். சில பேருக்கு ப்ரப்போசலே வந்திருக்கலாம், சில பேருக்கு ரீயூனியன் ஆகிருக்கும். சில பேர் ரீயூனியன் ஆகிருக்கு, ஆனால் அந்த உறவு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட அவங்க பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் இன்னும் இருக்கா, அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டவுட் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க. இந்த யோசனைலாம் தேவையில்லை.
உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் நபர் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. சரியா? இப்போ தான் நீங்களும் வந்து உங்கள் நபர் கூட இணக்கமாக மனம் மாதிரி பேசுகிற மாதிரி தெரியுது. நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எல்லாமே கொஞ்சம் நல்ல நாலேஜ்ஃபுல் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கீங்க. உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இந்த தேவையற்ற ஓவர் தாட்லாம் ஓட்டாதீங்க. இந்த ஓவர் தாட் ஓட்டு அப்புறம் இப்போ தான் வந்து சேர்ந்துருப்பீங்க, திரும்ப அதுக்கு எடுத்துக்காதீங்க. ஃபார்வர்டாக போங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்த டிவைன் உங்களுக்கு நடத்தி தரும். எவ்வளோ அழகாக கைட் பண்ணுறாங்க. தேங்க் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அவங்களோட அறியாமை இருளை நீக்க இறைவன் எப்படியெல்லாம் சில பேர் குருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்களோட வழிகளை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லி அதை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு உங்களோட வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி போகிறீங்க. ஒரு வேலைக்காக என்னோட இதில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு சிலர் வெளியூருக்காக ட்ரை பண்ணுறது, சிலனா வெளியூரில் இருப்பீங்க நீங்கள். இப்போ உங்களோட எண்ணம் ஃபுல்லாக வந்து என் லைஃப்பை நான் பார்க்குறேன், நான் இந்த ரிலேஷன்ஷிப் பின்னாடி நான் ஓட மாட்டேன், அது வந்தால் வரட்டும், இல்லைன்னா அது எப்படி வேணான்னா போகட்டும், பேலன்சிங்காக எடுத்துகிட்டு போகிறீங்க. எதுக்காகவும் நான் வந்து கவலைப்படலை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ரெண்டாவது, உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க போது, நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிங்க. அதெல்லாம் எதனால் அப்படின்னா, உங்கள் இப்போது சில பேர் இந்த பாஸ்ட் வழியிலேருந்து வெளில வந்தீங்கல்ல, இதுவே வந்து ஒரு படிப்பினை கர்மா கற்றுக் கொடுக்க வந்த ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க வந்த கனெக்ஷன் தான் அது. ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரெண்டுத்துலேயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. ரொம்ப நாளாக இதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதெல்லாம் எப்போ எனக்கு சரியாகும், எனக்கு இதை வந்து இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் கேள்வி இருந்ததுன்னா, இது எல்லாமே ஒரு கார்மிக் தான். அதாவது அந்த கர்மாவினே சரியாகுது. இதுலேருந்து நீங்கள் வெளில ஒரு புது பிறவியாக தான் இப்போ நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணி ஒரு புது சோல் மாதிரி தான் அந்த விஷயங்கள்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. இப்போ உங்கள் ஃபோக்கஸிங் ஃபுல்லாகவே உங்களோட ஃப்யூச்சர் இறைவன் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கிறேன். நான் வந்து எனக்கு என்னோடய குரு சொன்ன வழியில் நான் நடக்கிறேன், இறைவன் கொடுத்த வழியில் நான் வந்து மூவ் ஆன் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுதான் ஒரு சிலருக்கு மைண்ட் செட். கண்டிப்பாக டிவைன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உனக்கு சரியான நேரம், உன்னோட எதிர்காலம் எல்லாமே பிரைட்டாக இருக்குது. நீ இந்த எமோஷ்னல் லாக்லாம் நீ இது பண்ணிக்காமல் உன்னை ஒரு பேலன்சிங்காக வச்சுக்கோ. உன்னோட பாத்திரத்தை நான் வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி வந்து தேவையற்ற லிக்விடு, அதாவது வாட்டர் இருந்ததுன்னா, ரொம்ப நாளாக இருக்குது, அது கெட்டு போயிருக்கு. அந்த பழைய பாத்திரத்துலேயே திரும்ப வந்து புதுசாக ஒரு நல்ல வாட்டர் எடுத்து ஊற்ற முடியுமா? அந்த பழசு எல்லாத்தையும் வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பாத்திரத்தை ஃபில் பண்ண முடியும். அதே தான் அந்த விஷயம், அந்த டிரான்சிஷன் பீரியட் தான் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இதனால் நீங்கள் எதுவுமே டிலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஃபோக்கஸிங்காக இருங்க. நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து மூவ் ஆன் பண்ணுறீங்கள, அந்த விஷயத்தில் ஃபோக்கஸிங்காக அப்படியே போங்க அப்படின்றாங்க. உங்களோட அந்த பழைய காதல் வலிகள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்துருப்பாங்க, நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அவர் வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய ஆள் மாதிரி இருந்திருக்கலாம். அவரை சுற்றி ஒரு கூட்டம், ஒரு பப்ளிக் ரெகக்னைசேஷன் அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர் உங்களை வந்து ரொம்ப நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாத அப்படியே அவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மலையே மடுவாக்கி அப்படியே உங்களுக்கு அது ஏதோ சொல்லுவாங்களே, பேனை பெருமாளை வைக்குவாங்க அப்படின்லாம், அந்த மாதிரி பேசுகிறதுல அவ்வளோ பெரிய ஆள் அவங்க பேச்செல்லாம் நம்பி நீங்கள் வந்து அவங்க இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். இது ஒரு சிலருக்கு இது ஒரு கர்மா. இதுலேருந்து லெசன் கற்றுக்கோங்க. மனிதர்கள் இப்படியும் கூட இருக்கிறாங்க, சரியா? இப்படியும் கூட ஒரு ஒரு நபர்கள் இந்த மாதிரி சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து உங்களோட கர்மாவோட இதுவாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணணும். சில பேர் வந்து இது எனக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷன் கிடைக்குமா, இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா, எனக்கு ரீயூனியன் கிடைக்குமாலாம் கேட்குறீங்க.
கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னல ஒரு சிலர், அந்த மாதிரி நீங்கள் வரீங்கல்ல, உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. இந்த 5 சூஸ் பண்ணவங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஆனால் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற இந்த விஷயங்கள் உடனே ப்ரெஷர் போடாதீங்க. அதுக்கான கால நேரம், அதுக்கு அவங்க பாத்திரத்தை ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட பழைய டாக்ஸிக் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளென்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு எனர்ஜியை உங்களுக்குள்ளே ஏற்றுறாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ட்ரான்சிஷன் பீரியட் 1 இயருக்கு. நம்ம ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் உங்களுக்கு அமையும். ஆனால் உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒரு சிலர் வந்து இதுக்கான ப்ராசஸ் யாராவது குருமார்கள்கிட்ட சரண்டர் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. இன்கேஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு யாராவது நல்ல மாஸ்டர்ஸ், உங்களுக்கு நம்ம டிவைன் பாத்லேயே தான் வந்து பண்ணணும் இல்லை, இந்த லைஃப் ஸ்ட்ரகிள் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயாவது உங்களுக்கு பண்ணுறாங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அதை இந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்லேயே உங்களுக்கு மந்த்லி 3 டைம்ஸ் பவர்ஃபுல்லான டேஸ் வரும். அது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு எப்பயாச்சும் உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நாட்கள் வரும் பொழுது உங்களுக்கு அந்த ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இனிஷியேஷன் இருக்குது உங்களுக்கு. பௌர்ணமி டே, அமாவாசை தினம், 3ஆம் பிறை, அப்புறம் வந்து குருமார்களுக்கு உகந்த நாள் அந்த குருவோரை வரக்கூடிய அந்த வியாழக்கிழமைகளில், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பவர்ஃபுல்லாக இருக்க அந்த டேட்டில், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அதில். அந்த மாதிரி முக்கியமான தினங்களில் உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், இனிஷியேஷன் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் வந்துட்டு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க. சரியா? சில பேருக்கு உங்களோட மூதாதையரோட அந்த இது பாதுகாப்பு, உங்களோட ஃபாதரோட, அதாவது உங்கள் குடும்பத்தில் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு எப்படின்னா அவர் நல்ல வெல் செட்டில்டாக இருப்பார். அவரோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து உங்களோட மூதாதையரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். அதே மாதிரி சில பேர் முருகர் வழிபாடு பண்ணுறீங்க. சில பேருக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம், முருகரோட அனுகிரகம் எல்லாமே இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பாஸ்ட் வழிகளுக்கு காரணம் அவங்க குடும்ப உறுப்பினர்களில் யாராவது ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க அவங்க லாக் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் அவங்க வந்து உங்களை லாக் பண்ணல. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலிலேயே வந்து நிறைய கிளாஷஸ் இருக்குது. ஃபாதர் மதர் உங்களுக்கு வந்து ஒரு மணி சப்போர்ட் அண்ட் எமோஷ்னல் சப்போர்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நீங்கள் பார்க்குறது சில பேர் வந்து மெயிலாக இருக்கலாம். உங்களுக்கு சில அடிக்ஷன் கூட இருக்கலாம். பாஸ்ட் ஃபெயிலியரை மறக்கிறதுக்கு நீங்கள் இந்த அடிக்ஷனில் போயிருக்கலாம். எஸ், கண்டிப்பாக இதெல்லாம் மாறும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு வெளியில் வாங்க. இப்போ தான் சொன்னேன் நம்மக்கிட்ட எப்படி சர்வீஸ் இருக்கோ என்னங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சர்வீஸ் எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிற இந்த டிவைன் மேஜிக்கை வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரியா? இந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஒரு சிலருக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷன், ஒரு சிலருக்கு வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு. அதுக்கு காரணம் அந்த சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தாலும் கூட சில பேர் வந்து மிஸ் பண்ணுறீங்க. அது கர்ம வினையாக கூட இருக்குது. சில பேருக்கு ட்வின் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் நான் இந்த ப்ரெடிக்ஷனில் நினைக்கிறேன். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இன்னும் அக்யூரஸியாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு புக் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர் செல்லங்களே, மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? இன்கேஸ் ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப் இல்லை அப்படின்னா, சாதாரண ஃபோன் இருக்குது எங்கிட்ட ஆண்ட்ராய்டு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண எஸ்எம்எஸ் பண்ணலாம். ஓகேவா? சாதாரணமாக ஃபோன்லேருந்து நம்ம எஸ்எம்எஸ் போடுவோம்ல, அது மாதிரி உங்களோட ரிக்வஸ்ட், உங்கள் பேர்,
டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை கன்சல்டேஷன் வேணும் அப்படின்ட்டு உங்களோட ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. கிளாஸ் கற்றுக்கணுன்னா கிளாஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்புங்க. அதுக்கும் நான் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கும் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் கொடுத்தா சரியாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதை சரி பண்ணி கொடுப்போம். சரியா? ஓகே செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குறிச்சிடணும்.